முன்னாள் அமைச்சர் நந்தன குடத்திலக்க காலமானார். கொழும்பு போலீசாருக்கு ரகசிய தகவல். நூற்றுக்கணக்கான தோட்டாக்களுடன் இருவர் அதிரடி கைது. யாழில் தொடரும் சுற்றி வளைப்புகள். போதைப் பொருட்களுடன் சிக்கிய இருவர். புதிய தலைமைக்கான நேரம் இது. ஹமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் அழைப்பு. முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நந்தன குணத்திலக்க இன்றைய தினம் காலமானார். ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் தனது 64வது வயதில் இன்றைய தினம் காலமாகியுள்ளார். ஜேவிபியின் ஆரம்பகால உறுப்பினரான இவர் ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். இதன் பின்னர் ஜேவிபியிலிருந்து வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்து பாணந்துறை மாநகர சபையின் மேஜராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கியுடன் 2 சந்தேக நபர்கள் தெற்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மருதானே பட்டியாவத்தை பகுதியில் குறித்த பணியகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கியுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இவர் கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மற்றும் நபரிடம் தோட்டாக்களை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரகத்தைச் சேர்ந்த 7 தோட்டாக்களும் T56 ரகத்தைச் சேர்ந்த 45 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் 32 வயதுடைய கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்தவர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விற்பனைக்கு தயாரான நிலையில் வைத்திருந்த 2350 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 12 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் வேலணையில் இருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், ஊர்காவல்துறை போலீசின் பிரிவு ஆளுகைக்குள் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை இல்லாதொழிக்கும் விசேட நடவடிக்கையை ஊர்காவல்துறை போலீசார் முன்னெடுத்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஆனாலும் சிலர் ரகசியமான முறையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுவதுடன் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் பரிசோதகர் வினோத்குமார் தலைமையிலான அணியினர் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போதே இவ்விருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது விற்பனைக்கு தயாரான போதைப் பொருட்களை வைத்திருந்த வேலணை திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தமக்கு நாசிகுடாவில் இருந்து போதைப் பொருள் கிடைப்பதாக இருவரும் போலீசாரிடம் தெரிவித்த நிலையில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் விசாரணைகளின் பின்னர் ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் அஜதுல்லா அலி ஹமேனியின் 37 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்லாமிய குடியரசை சவால் செய்யும் போராட்டங்கள் அமெரிக்க ராணுவ பதிலடி அச்சுறுத்தலை தூண்டியதை தொடர்ந்து புதிய தலைமைக்கான நேரம் இது என கூறியுள்ளார். கடந்த 2 வாரங்களாக ஈரான் முழுவதும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ராணுவ தலையீட்டை ட்ரம்ப் பலமுறை வலியுறுத்தி வந்தார். ஈரானியர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று அதே நேரத்தில் உதவி வந்து கொண்டிருக்கிறது என ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் குறிப்பிட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு 800க்கும் மேற்பட்டவர்களை தூக்கிலிடாமல் இருந்ததுதான் அவரெடுத்த சிறந்த முடிவு என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானில் வெடித்த வன்முறை சம்பவங்கள் அனைத்திற்கும் ட்ரம்ப் ஸ்டேலும் முதன்மையான காரணம் என ஹமேனி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போராட்டக்காரர்களை தூண்டிவிடுவதாகவும் ஈரானை விழுங்குவதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஹமேனி மற்றும் ஈரானின் தலைமையையும் ட்ரம்ப் கண்டித்ததோடு அந்த மனிதர் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதர், அவர் தனது நாட்டை முறையாக நடத்த வேண்டும், மக்களை கொள்வதை நிறுத்த வேண்டும், மோசமான தலைமை காரணமாக அவரது உடல் உலகிலேயே வாழ்வதற்கு மிகவும் மோசமானது இடம் என்று அழைக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் சிகரெட்டுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மாலை 5 மணியளவில் எமிரேட்ஸ் விமானம் EK 654 மூலம் துபாயிலிருந்து நாட்டிற்கு வந்தபோது வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாடாந்துறையைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இவர் தனது 3 பொதிகளில் மறைத்து வைத்திருந்த 68,85,000 ரூபாய் மதிப்புள்ள 44,400 வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் 15 சிகரெட்டுகள் அடங்கிய 222 அட்டை பெட்டிகள் சிகரெட்டுகள் எடுத்துச் சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவரை காவலில் எடுத்து இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரிலிருந்து வில்பத்தூடாக புத்தளம் சென்ற பிரதான வீதி தொடர்பாக ஜனாதிபதி அதிகரிசனை காட்டியுள்ள போதும் உரிய அதிகாரிகளின் அசமந்த போக்கு காரணமாக குறித்த பாதை விடுவிப்பு பின்னடைவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் புத்தளம் பிரதான வீதியில் சிவில் அமைப்புகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை மன்னாரில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே குறித்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். மேலும் கருத்து தெரிவிக்கையில் எழுங்குளம் ஊடாக மன்னார் புத்தளம் பிரதான வீதி கடந்த 2018 ஆண்டுக்கு பின்னர் மூடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் போக்குவரத்து பாவனைக்கு வழங்கப்படாத நிலையில் மக்களின் போக்குவரத்து தேவைக்காக குறித்த வீதி திறக்கப்பட வேண்டிய நியாயத்தை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மன்னாரிலிருந்து மரிச்சிக்கட்டி ஊடாக புத்தளம் செல்கின்ற குறித்த பாதையூடாக சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தை செல்லவிட வேண்டும். ஆனால் 5 மணி நேரம் கடந்து தற்போது குறித்த பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வருவதோடு தற்பொழுது இந்த நாட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதோடு பாதை சீரமைப்புகளும் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் மன்னார் மாவட்டம் மோசலை பிரதேசத்தில் உள்ள மக்கள் உள்ளடங்களாக வடக்கில் உள்ள மக்கள் வில்பத்தூடாக மன்னார் புத்தளம் நோக்கி பிரதான வீதியூடாக பயணங்களை முன்னெடுக்க வேண்டும். இதனூடாக மக்கள் போக்குவரத்து கெடுபிடிகளை குறைப்பது மற்றும் பொருளாதார ரீதியாக பல்வேறு நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிக்கப் போவதான டிரம்பின் அச்சுறுத்தலை முற்றிலும் தவறானது என இங்கிலாந்து பிரதமர் ஹேஜர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். கிரீன்லாந்து குறித்து எங்கள் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. இது டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகும். அதன் எதிர்காலம் கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நாட்டு மக்களுடன் தொடர்புடையது என அவர் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். நேட்டோ நட்பு நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை பின்தொடர்வதை நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிப்பது முற்றிலும் தவறானது. நிச்சயமாக இது தொடர்பில் அமெரிக்க நிர்வாகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதை எதிர்க்கும் 8 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் புதிய வரிகளை விதிக்க டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி இந்த நாடுகளின் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அல்லது எந்தவொரு பொருட்களுக்கும் 10% புதிய வரியை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் நந்தன குடத்திலக்க காலமானார். கொழும்பு போலீசாருக்கு ரகசிய தகவல். நூற்றுக்கணக்கான தோட்டாக்களுடன் இருவர் அதிரடி கைது. யாழில் தொடரும் சுற்றி வளைப்புகள். போதைப் பொருட்களுடன் சிக்கிய இருவர். புதிய தலைமைக்கான நேரம் இது. ஹமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் அழைப்பு.